நீங்க அழுறீங்க, வருத்தப்படுறீங்க அப்படின்னா, அழுகுற நேரம் உங்களோட கண்ணீர தொடச்சு விட்டுக்கிறதுக்கு கூட ஒரு மனிதர் இருக்க மாட்டாங்க. நீங்க கவலைப்படுகிறீங்க, வேதனைப்படுகிறீங்க அப்படின்னா, ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்றதுக்கு கூட ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. ஆனா, நீங்க தெரியாம ஒரு தவறு செஞ்சுட்டீங்க அப்படின்னா, பக்கத்துக்கு ஒரு 2, 3 பேராவது வருவாங்க. வந்து விமர்சிப்பாங்க நெகட்டிவா. "நீ இப்படி செஞ்சுட்ட, நீ இப்படிதான் செய்வா, நீ சரி கிடையாது" அப்படின்னு நம்மள ஒரு குற்றவாளி மாதிரி சுட்டி காட்டுறதுக்கு தான் ஆட்கள் வருவாங்களே தவிர, நம்மளோட மனசு காயப்படுகிற நேரம் ஆறுதலும் சொல்றதுக்கு இருக்க மாட்டாங்க. வேதனையில, வருத்தத்துல இருக்கிற நேரம் யாருமே பக்கத்துல கூட இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா, தெரியாம ஒரு தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னா கூட, நம்மள குற்றவாளின்னு சொல்றதுக்கு எல்லாரும் 1000 பேர் வந்துடுவாங்க. இதுதான் உலகம். ஓகேவா? நீங்க வருத்தப்படுகிறீங்க, கவலைப்படுகிறீங்க அப்படின்னா, யாருக்காக படுகிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. எதுக்காக படுகிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு? எதனால இந்த கவலை உருவாகுச்சு அப்படின்னு பாருங்க. வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்ட நேரம், ஒரு விஷயத்துக்காக நீங்க கவலைப்படுகிறீங்க அப்படின்னா, அது தேவையற்றதுன்னா தூக்கி போட்டுக்கிட்டு போயிட்டே இருங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு தேவையா இருக்குது, அது உங்களுடையது அப்படின்னு இருந்துச்சுன்னா, அத கைப்பிடிக்கிறதுக்கு, அத பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு முயற்சியில இறங்குங்க. கவலை மட்டுமே வாழ்க்கையா இருந்துச்சுன்னா, நம்மள நோயாளி ஆக்கிடும். நம்மள வீழ்த்திடும். ஓகேவா? சொல்யூஷன மட்டுமே யோசிச்சு, நம்ம வாழ்க்கையில பயணம் செஞ்சா மட்டும் தான், வாழ்க்கையின் பாதைகள கடந்து போயிட்டே இருக்க முடியும். அடுத்தது என்ன செய்கிறது? என்ன பண்றது? எந்த பாதையில போகுறதுன்னு யோசிக்காதீங்க. நடந்துகிட்டே இருங்க. போயிட்டே இருங்க. பாதைகள் வந்துகிட்டே இருக்கும். நீங்க அழுறீங்க, வருத்தப்படுறீங்க அப்படின்னா, அழுகுற நேரம் உங்களோட கண்ணீர தொடச்சு விட்டுக்கிறதுக்கு கூட ஒரு மனிதர் இருக்க மாட்டாங்க. நீங்க கவலைப்படுகிறீங்க, வேதனைப்படுகிறீங்க அப்படின்னா, ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்றதுக்கு கூட ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. ஆனா, நீங்க தெரியாம ஒரு தவறு செஞ்சுட்டீங்க அப்படின்னா, பக்கத்துக்கு ஒரு 2, 3 பேராவது வருவாங்க. வந்து விமர்சிப்பாங்க நெகட்டிவா. "நீ இப்படி செஞ்சுட்ட, நீ இப்படிதான் செய்வா, நீ சரி கிடையாது" அப்படின்னு நம்மள ஒரு குற்றவாளி மாதிரி சுட்டி காட்டுறதுக்கு தான் ஆட்கள் வருவாங்களே தவிர, நம்மளோட மனசு காயப்படுகிற நேரம் ஆறுதலும் சொல்றதுக்கு இருக்க மாட்டாங்க. வேதனையில, வருத்தத்துல இருக்கிற நேரம் யாருமே பக்கத்துல கூட இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா, தெரியாம ஒரு தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னா கூட, நம்மள குற்றவாளின்னு சொல்றதுக்கு எல்லாரும் 1000 பேர் வந்துடுவாங்க. இதுதான் உலகம். ஓகேவா? நீங்க வருத்தப்படுகிறீங்க, கவலைப்படுகிறீங்க அப்படின்னா, யாருக்காக படுகிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. எதுக்காக படுகிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு? எதனால இந்த கவலை உருவாகுச்சு அப்படின்னு பாருங்க. வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்ட நேரம், ஒரு விஷயத்துக்காக நீங்க கவலைப்படுகிறீங்க அப்படின்னா, அது தேவையற்றதுன்னா தூக்கி போட்டுக்கிட்டு போயிட்டே இருங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு தேவையா இருக்குது, அது உங்களுடையது அப்படின்னு இருந்துச்சுன்னா, அத கைப்பிடிக்கிறதுக்கு, அத பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு முயற்சியில இறங்குங்க. கவலை மட்டுமே வாழ்க்கையா இருந்துச்சுன்னா, நம்மள நோயாளி ஆக்கிடும். நம்மள வீழ்த்திடும். ஓகேவா? சொல்யூஷன மட்டுமே யோசிச்சு, நம்ம வாழ்க்கையில பயணம் செஞ்சா